பிரான்சின் 12வது பிராந்தியத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தாயும் அவரது 12 வயது மகனும் காணாமல் போயுள்ளனர். இவர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் இது ஒரு திட்டமிடப்பட்ட கடத்தலாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபராக சிறுவனின் 42 வயது தந்தை அடையாளம் காணப்பட்டார். முன்னாள் போலீஸ் அதிகாரியான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதுடன் அவர்களுக்கிடையே நீண்ட காலமாக மோதல் இருந்து வந்துள்ளது. சந்தேக நபரான தந்தை ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு தனது மகனை அனுமதியின்றி ஸ்பெயினுக்கு அழைத்துச் சென்றதாக குற்றவாளியாக காணப்பட்டவர். இதனால் அவர் மகனை பராமரிக்கும் உரிமையை இழந்தார். இந்த நீதிமன்ற தீர்ப்பினால் அவர் மிகுந்த ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் அவர் தனது முன்னாள் மனைவியை மனநோயாளி என விவரித்து வன்மமான பதிவுகளை இட்டுள்ளார். இதற்கிடையில் சிறுவனின் பாட்டி அந்த நபரை மிகவும் எதிர்மறையான குணம் கொண்டவர் மற்றும் தற்பெருமை கொண்ட வக்கிரவாதி என சாடியுள்ளார். தற்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோதமாக சிறைப்பிடித்தல் என்ற அடிப்படையில் விசாரணை தொடங்கியுள்ளது. முன்னாள் போலீஸ் அதிகாரி என்பதால் அவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பதனை கண்டறிவதில் சிக்கல் நீடிக்கிறது. சந்தேக நபரான தந்தை மட்டுமின்றி அவரது தற்போதைய மனைவி மற்றும் அவர்களின் 2 வயது குழந்தையும் தற்போது மாயமாகியுள்ளனர். 2 குடும்பங்களை சேர்ந்த பலரது இந்த திடீர் மறைவு அந்த பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.